السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாகுக, ஆமீன். அருமையான நேயர் பெருமக்களே, தினந்தோறும் இஸ்லாமிய நற்போதனைகளை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நன்றியுடையோன் யார். இன்றைக்கு உலகத்திலே நம்மை நாடி வரக்கூடியவர்கள் எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அல்லது வேறு யாரிடத்திலேயாவது தேவையாகக்கூடிய ஒரு நிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை பொறுத்த வரையிலே அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தினாலும், அல்லாஹ்விற்கு நாம் பிடித்தமான வாழ்க்கையை வாழாவிட்டாலும், கருணையே உருவான இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் மனிதனுடைய நிலைமை எப்படிதென்றால், எந்த ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தேவையானவைகளை நாம் செய்து கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் செய்து கொடுத்த அந்த நபருக்கு உண்டான உதவிகளை செய்ய முன் வருகிறான். சுயநலமிக்க ஒரு நிலையில்தான் மனிதனுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியார்களிடத்திலிருந்து தனக்கு விருப்பப்பட்டது போல் தன்னுடைய அடியார்கள் வாழ்கிறார்களோ இல்லையோ, தன்னுடைய அடியார்களுக்கு எந்த நேரத்தில் எத்தகைய தேவைகளை நிவர்த்தி செய்து தர வேண்டுமோ அத்தகைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். அத்தகைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு இடத்துல இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், وَمَنْ يَقْتَرِفْ حَسَنَةً نَزِدْ لَهُ فِيهَا حُسْنًا إِنَّ اللَّهَ غَفُورٌ شَكُورٌ. உலகில் யாரேனும் ஒருவர் ஒரு நன்மையை நாடி ஒரு செயலை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி அதற்குரிய நன்மைகளை நாம் கொடுத்து விடுகிறோம். அந்த ஒரு செயலுக்காக வேண்டி பல வழிகளிலே நாம் நன்மைகளை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னல்லாஹ கஃபூருன் ஷகூர், நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறானே அத்தகைய அல்லாஹ் எப்பேற்பட்ட குணத்திற்குரியவன் என்று சொன்னால், பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும், மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவத்திற்கு பிராயச்சித்தமாக செய்கிற நன்மைகளுக்காக வேண்டி அந்த மனிதனுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து நன்றியுடையவனாக அவன் இருக்கிறான். அல்லாஹ் எப்பேற்பட்ட குணமுடையவன். ஒரு நன்மைகள் செய்கிறார் என்று சொன்னால் அந்த நன்மைகளுக்கு உண்டான பிரயோஜனம் கிடைக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யாரேனும் ஒருவர் நமக்கு உதவி செய்தால் மாத்திரமே உதவி செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறியக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. என்னுடைய அடியான் வமை யக்தரிஃப் ஹஸனத்தன் நஸீத் லஹு ஃபீஹா ஹுஸ்னா, ஏதேனும் நன்மையை செய்வாராயின் அவருக்காக வேண்டி அந்நன்மையோடு இன்னும் பல நன்மைகளை நாம் அதிகமாக்கி கொடுக்கிறோம் என்று கூறுகிறான். எவ்வளோ பெரிய விஷயங்க. இப்போ யாராவது ஒருவர் நமக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னால் நம்ம அவர் என்ன செய்கிறோம், ஜஸாக் அல்லாஹு ஹைரா அப்படின்னு சொல்லி ஷுக்குர் செஞ்சு முடிச்சிடுறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்கிறது இல்லை, கேர் பண்ணுறது கிடையாது, கண்டு காணாமல் போயிடுறோம். உதவியாக பெற்ற நாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின்னாடி உதவி செய்தவரை மறந்துடுறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், எனக்காக வேண்டி என்னுடைய அடியார்கள் ஒரு நன்மையை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நன்மைக்காக வேண்டி பல நன்மைகளை நான் வாரி வழங்குகிறேன். அது நன்மைகளாகவும் இருக்கலாம், பொருளாதாரமாகவும் இருக்கலாம், மன நிம்மதியாகவும் இருக்கலாம். இப்படி எத்தகைய நல் வழிகள் இருக்கிறதோ அவைகளின் பக்கம் அல்லாஹு தஆலா கவனம் செலுத்தி தன்னுடைய அடியார்களுக்கு பல நன்மைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான். அது மட்டும் இல்லை, மாறாக அந்த அடியான் செய்கின்ற எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவதாகவும் வாக்குறுதி அளிக்கிறான். இப்பேற்பட்ட நன்றியுடையவன் எங்கே நாம் பார்க்க முடியும்? இப்பேற்பட்ட அன்புக்குரியவனை நாம் எங்கே சென்று பார்க்க முடியும்?
நம்மை படைத்த இறைவன் நம்மோடே இருக்கிறான். அத்தகைய இறைவனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா இல்லையா? பிடை நரம்புக்கு அருகாமையிலே உன்னுடைய இறைவன் இருப்பதாக திருக்குர்ஆன் வசனம் கூறுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூறுவார்கள், அல்லாஹ்வே ஒரு தேவைக்காக நீ அழைத்து விட்டால் உன்னுடைய அழைப்பை கேட்டு அடுத்த நொடியிலே தன்னுடைய அடியாரின் தேவைகளை பூர்த்தி செய்து தருவதற்கு அல்லாஹ் நெருங்கி வருகிறான் என்று நபி அவர்கள் பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நாம் அந்த அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள நல்லடியானாக இருக்க வேண்டுமே. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரமதானுடைய காலத்தில் நோன்பாளிகளுக்கு ஏதாவது நீங்கள் நோன்பு திறக்க கொடுத்து நீங்கள் நன்மைகளை நாடிக்கொள்ளுங்கள், நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ் எங்களிடத்தில் எதுவுமே இல்லையே, அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எந்த பொருளை போய் கொடுக்கறது அப்படின்னு கேட்டால் நபி அவர்கள் சொல்வார்கள், நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிக்கு ஒரு மிடர் தண்ணீராவது எடுத்து கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்க தயாராக இருக்கிறான் என்று சொல்வார்கள். ஆகையினால் நன்மைகள் செய்கிற விஷயத்தில் எந்த அளவிற்கு நம்மை நாம் முற்படுத்தி கொள்கிறோமோ அதை பொறுத்து அல்லாஹ் நம்மை நாடி நம்மை தேடி வந்து தன்னுடைய அடியார்களுக்கு வாரி வழங்குகிறான். பல வழிகளில் நன்மையை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அத்தகைய நன்மைகளை பெற்ற நபர்களில் ஒருவராக அல்லாஹ் நம் யாவரையும் அமைத்து தருவானாக. நன்றியுள்ளவர்களாகவும் இபாதத்தினுடைய விஷயத்திலே நாம் தொடராக செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் யாவரையும் அமைத்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.